ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொழா புட்டும் நாட்டு சர்க்கரையும் தான். இன்றைக்கி வந்து நான் ஒரு 6 மணிக்கு தான் ஏஞ்சேன். ஏன்னா எல்லாருக்கும் லீவு தானே ஏஞ்சேன். இருந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்ம அதுக்கு மேலே படுத்துருக்க முடியாது. தெரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்காக கொஞ்சம் நேரத்தை இன்றைக்கி நான் ஒதுக்கிக்கிட்டேன். எனக்காக என்ன நேரம் ஒதுக்கிக்கிட்டேன்னா, என்னோட பணிபுரிகிற எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், அதாவது அனைத்து ஆசிரியர் அனுப்ப முடியல, ஒரு 10% தான் அனுப்பியிருப்பேன், வாழ்த்து அனுப்பினேன். அதுக்கப்புறம் நமக்கு நிறையா வந்து கேரளா நட்புகள் இருக்காங்க. அந்த சகோதரிகளுக்கு ஓணம் வாழ்த்து அனுப்பினேன். அதுக்கப்புறம் முஸ்லீம் சகோதரர்களுக்கு மிலாடி நபி வாழ்த்து அனுப்பினேன். அப்புறம் அக்கா பையனுக்கு இன்றைக்கி கல்யாண நாள், அவருக்கு வந்து திருமண நாள் வாழ்த்து அனுப்பினேன். இந்த மாதிரி வாழ்த்து அனுப்புறதுக்காகவே எனக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் வாழ்த்தெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கிட்டு சாமி ரூமும் கிச்சனை மட்டும் துடைச்சேன். வீடு ஃபுல்லாக துடைச்சிட்டு அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு புட்டு செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து தொடச்சி விட்டுட்டு புட்டுக்கு மாவு கிளறி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ புட்டு செஞ்சு ஹஸ்பண்டுக்கு கொடுக்க போகிறேன். குட்டி முழிச்சிட்ருக்காங்க. முழிச்சிட்டு மொபைல் பார்க்குறாங்க. ஏஞ்சி குளிச்சுட்டு சாப்பிடுங்கன்னா கேட்கல. டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு, நட்புகள், நண்பர்கள், உறவுகள் இவங்க எல்லாருக்குமே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள், அப்புறம் மிலாடி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாருக்குமே இன்றைக்கி நல்லது நடக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது. வேண்டிக்கிறேன் எல்லோரும் ஆரோக்கியத்துடனும் ஆயுசுடையும் நல்ல சுகவாழ்வு, உடல் நல குறைவு இல்லாமல் நல்லா வாழணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.